சரியான அளவு தூக்கம் இருந்தால் குழந்தையுடைய பிரெயின் டெவலப்மெண்ட் ஆகுமா? Hello everyone, I'm Renuka, audiologist and speech language pathologist. Lotus Rehabல சிறியவர்கள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் பேச்சு சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் ஆர் ஸ்டேட் கண்ட்ரில இருந்தாலும் ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு ஸ்லீப் அண்ட் பிரெயின் டெவலப்மெண்ட் பற்றின கோரிலேஷன்ஸ் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஒரு நல்ல ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு சஃபிஷியண்ட்டான ஸ்லீப் வந்து மிக அவசியம். அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நமக்கு ஒரு சஃபிஷியண்ட்டான ஸ்லீப் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை? ஸோ இதுக்கு பிரெயினில் மெலட்டோனின்ற ஹார்மோன் வந்து உற்பத்தி சரியான அளவில் ஆனால் மட்டும்தான் நமக்கு அந்த ஸ்லீப்பி ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம எவ்ரிடே போக முடியும். ஸோ கரெக்டான அளவில் அந்த மெலட்டோனின் வந்து உற்பத்தி ஆகும் பொழுது சர்க்காடியம் ரிதம்ங்கிற ப்ராசஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகுது. சர்க்காடியம் ரிதம் பேட்டர்ன் அப்படின்னா இந்த ஸ்லீப்பி டைமுக்கும் வேக்கப் டைமுக்குமான சிங்க்ரோனைசேஷன்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் நம்ம இன்டர்னலி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. லைக் மெட்டபாலிசம், ஹார்மோனல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி வித்தின் த பாடி நமக்கு பயாலாஜிக்கல் ப்ராசஸ் இருக்குது. இந்த பயாலாஜிக்கல் ப்ராசஸ்க்கும் எக்ஸ்டர்னல் ரொட்டீனுக்குமான சிங்க்ரோனைசேஷனை தான் வந்து நம்ம சர்க்காடியம் ரிதம்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் எவ்ரிடே 9 o'clock படுத்துறீங்க, 6 o'clock எந்திரிச்சிடுறீங்க அப்படின்னா இந்த 9 o'clock ஆன உடனே பாடி டயர்ட் ஆகிட்டு இட்ஸ் டைம் ஃபார் பெட் அப்படிங்கிற அந்த ஸ்லீப்பி ஸ்டேட்டுக்கும் 6 மணி ஆன உடனே நான் எந்திரிக்கணும் அப்படிங்கிற அந்த அலர்ட்னஸ் ஸ்டேட்டுக்குமான இதை தான் வந்து நம்ம அந்த ரொட்டீனை தான் வந்து நம்ம சர்க்காடியம் ரிதம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சர்க்காடியம் ரிதம் வந்து எவ்ரிடே கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகும் பொழுது தான் நமக்கு அப்ராப்ரியேட்டான ஸ்லீப் ரொட்டீன் அப்படிங்கிறது வந்து க்ரியேட் ஆகும். ஸோ சரியான அளவில் பிரெயினில் மெலட்டோனின்ற ஹார்மோன் ட்ரிகர் ஆகி நமக்கு சஃபிஷியண்ட்டான ஸ்லீப் ஒவ்வொரு நாளும் கிடைக்கும் பொழுது டெஃபினட்டாக உங்கள் குழந்தையுடைய ஃபிசிக்கல் அண்டு பிரெயின் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக நடக்குது. ஸோ ஒவ்வொரு நாளும் சஃபிஷியண்ட்டான தூக்கம் கிடைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா பிரெயினில் மேசிவான சேஞ்சஸ் நடக்குது. நம்ம பிரெயினில் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் வந்து இருக்குது. அந்த ட்ரில்லியன்ஸ் ஆஃப் நியூரானுமே வந்து ரினியூவல் ஆகுது. அண்ட் ரினியூவல் ஆகும் பொழுது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் நியூ எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது புது புது விஷயங்களை கற்றுக்கிறதா இருக்கட்டும், அதை ஸ்டோர் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே நல்லாவே டெவலப் ஆகுது. அண்ட் எவ்ரி டே அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து ரீஸ்டோர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஆல்ரெடி இருக்கிற செல்ஸ் வந்து ரிப்பேர் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி வந்து சில்ட்ரன்ஸ் வந்து க்ரோத் ஆகிறாங்க. ஸோ இந்த சஃபிஷியண்ட்டான ஸ்லீப் கிடைச்சி பிரெயின் வந்து மேசிவான சேஞ்சஸ்க்கு வந்து உள்ளாகணும் அப்படின்னா ஒரு குழந்தைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தூக்கம் வந்து அவசியம் நீங்கள் கேட்கலாம். டெஃபினெட்லி உங்கள் பேபி 0 to 1 year இருக்காங்க அப்படின்னா 12 to 14 hours ஸ்லீப் தேவை. 1 to 2 year இருக்கிறாங்க அப்படின்னா 11 to 14 hours ஸ்லீப் தேவை. 3 to 5 years ப்ரீ ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 10 to 13 hours ஸ்லீப் தேவை. 6 to 12 years வரைக்கும் இருக்காங்க, ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க அப்படின்னா 9 to 12 hours ஸ்லீப் வந்து கட்டாயம் தேவை. இந்த ஸ்லீப் பேட்டர்ன் வந்து எவ்ரிடே கன்சிஸ்டண்ட்டாக நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து மேசிவான சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அது என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ அவங்களுடைய இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகுது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால அப்ராப்ரியேட்டான பாடி வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ண முடியுது. அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட்டில் வந்து எமோஷ்னலி பீப்புள் கூட கனெக்ட் ஆகிறாங்க. கிராங்கியாக இருக்கிறது வந்து குறையுது. அட்டென்ஷன் அண்ட் கான்சன்ட்ரேஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. இதனால் வந்து ஸ்கூலில் வந்து அவங்க நல்ல கவனத்தோடு செயல்படுறாங்க. அவங்களுக்கு லேர்னிங் அண்ட் மெமரி ஸ்கில்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய காக்னேட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ ஒவ்வொரு குழந்தையும் கரெக்டான அளவில் தூங்குறாங்க, எவ்ரிடே கரெக்டான ஸ்லீப் ரொட்டீனை ஃபாலோ பண்ணும் பொழுது ஐக்யூ லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதா வந்து ரிசர்ச்சில் வந்து ஸ்லீப் ஃபவுண்டேஷனில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ உங்கள் குழந்தையும் நிறையா வளரணும் அப்படின்னா கரெக்டான ஒரு ஸ்லீப் ரொட்டீனை கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.